செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் செயல்பாடு குறித்து எமது நாகை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, சிவகங்கை மாவட்டத்தில் ரசாயன கலப்பின்றி விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவது குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவ மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக அம்மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் மூலமாக பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்போடா யோஜனா திட்டம் சிறந்த முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மூலம் ஆழ்கடல் மீன்பிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் 75% மானியத்தில் மீனவர்களுக்கான விசைப்படகுகள் கட்டத்திற்கு தேவையான பொருளாதார உதவிகள் வழங்கப்படுகிறது. இதுபோல மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருக்கும் வகையில் மீன்களை உயர் தொழில்நுட்பம் வாயிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்தும் முறைகள் குறித்தும் மீனவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கடற்பாசிகள் வளர்த்தல், கூண்டுகளில் மீன் வளர்க்கும் முறைகள் உள்ளிட்ட மீனவர்களின் பொருளாதாரத்தினை உயர்த்திடும் பல்வேறு வகையான தொழில் மேம்பாட்டு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு நாகை மாவட்டத்தில் மீனவர்களுக்கான பிரதம மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது பற்றி சமுத்திரவள்ளி என்பவர் கூறுகையில், இது மூலியமா மீனவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல உதவி திட்டங்களும் கிடைச்சிட்டு இருக்கு. மெயினா சொல்லணும் அப்படின்னாக்கா, நாங்க வாங்கக்கூடிய போட்டு, வலை, மீன் பாக்ஸ் பெட்டி, இது எல்லாமே நாங்க இந்த ஒரு ஸ்கீம் மூலியமா நாங்க பெற்றிருக்கோம். இதற்காகவே நாங்க முக்கியமா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். I'm Vidya from அக்கரப்பேட்டை. பிரதம மந்திரி யோஜனா திட்டத்துல மீனவர்களுக்கு நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே இந்த மீனவர்களும் இதனால நிறைய பயன்பெற்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஏழ்மையில ஃபேமிலிக்கு கூட இந்த ஸ்கீம் மூலியமா போட்டு வாங்குறதுக்கும் வலை, இன்னும் நிறைய திங்ஸ் வாங்குறதுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்த இந்த பிரதமர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். பிரதம மந்திரி தேசிய மேம்பாட்டு மீன்வள திட்டத்தின் மூலமா நாங்களும் எங்களுக்கு கூட வசிக்கிற மக்களும் ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா கொடுக்குற மானியம், இது மூலியமா வர தொகையின் மூலமாவும் எங்களுக்கு படகு மற்றும் வலைகள் வாங்கி நாங்க அதன் மூலியமா எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறோம். இதனால இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதம மந்திரிக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எங்க மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பிரதம மந்திரி சம்போடா யோஜனா திட்டம் என்பது நல்ல முறையில் செயல்படுத்தப்படுகிறது. குறிப்பாக பிரதம மந்திரி மீன்வள திட்டம் மூலமாக ஆழ்கடல் செல்லும் மீனவர்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகிறார்கள். குறிப்பாக ஆழ்கடல் செல்லும் படகுகளுக்கான மானியம் 75% வழங்கப்படுகிறது. இதுபோல மீன்பிடி வலைகள், ஐஸ் பெட்டிகள் மற்றும் இதர மீன்பிடி உபகரணங்களுக்கும் தேவையான மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக மீனவர்களும் மீனவர்களின் குடும்பங்களும் அதிக அளவில் பயன்பெற்றுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டத்தின் மானாமதுரையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ரசாயன கலப்பின்றி களிமண் பொம்மைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் தயாரிக்கப்படும் மட்பாண்டங்கள் உலக அளவில் புகழ் பெற்றவை. இங்கு செய்யப்படும் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டு தமிழ்நாடு மட்பாண்ட கூட்டுறவு சங்கம் மூலம் விற்பனை செய்து வருமானமும் ஈட்டி வருகின்றனர். மானாமதுரை மட்பாண்டங்களுக்கு 2023ஆம் ஆண்டு புவிசார் குறியீட்டு சான்றிதழ் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படும் நிலையில் மானாமதுரையில் களிமண்ணால் ஆன 1 அடி முதல் 15 அடி உயரம் கொண்ட விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறித்து மட்பாண்ட உற்பத்தியாளர் செந்தில் கூறிய போது, விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் சிலை செய்யறோம். நம்ம செய்யறது மோல்டு ஐட்டம் செய்வோம். சின்ன பிள்ளையால இருந்து 2 அடி வரைக்கும் மோல்டு ஐட்டத்துல இருக்கு. அது போக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஊர்வலத்திற்காக இந்த பெரிய பிள்ளையார் செய்வோம். 2 அடியில இருந்து 6-7 அடி வரைக்கும் நம்ம செய்யறோம். இது முழுக்க களிமண்ல தான் செய்யறது. பயன்படுத்தக்கூடிய வர்ணங்களும் பாத்தீங்கன்னா தண்ணியில கரையக்கூடிய வர்ணம் தான் நம்ம பயன்படுத்துறோம். இது கெமிக்கல் கலக்காத பொருள் தான் இந்த விநாயகர் சிலை. சின்ன பிள்ளையார்ல இருந்து 7 அடி 8 அடி வரைக்கும் தயாரிக்கிறோம். வைக்கோல் எல்லாம் போட்டு களிமண்ல தயாரிக்கிறோம். 15 வருஷமா இதை பூரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஊர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க. ஊர்வலத்துக்கு வச்சு சாமி கும்பிட்டு தூக்கிட்டு போய் கரைப்பாங்க. மார்க்கெட்டுக்கும் கொடுக்குறோம், சேல்ஸ் பண்றோம். பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை தக்க வைத்துக் கொண்டு மானாமதுரை மட்பாண்ட உற்பத்தியாளர்கள் விநாயகர் சதுர்த்திக்காக தீவிரமாக உழைத்து வருகின்றனர். இது குறித்து மானாமதுரை மட்பாண்ட தொழிலாளி பாண்டியன் கூறுகையில், நாங்க கடந்த ஒரு 4 தலைமுறையாக நாங்க மண்பாட தொழிலாளர் ஈடுபட்டு இருக்கோம். இங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஏறக்குறைய ஒரு 300 குடும்பம் நாங்க மண்பாட தொழிலாளர் ஈடுபட்டு இருக்கோம். நாங்க சீசன் ஏத்தாப்புல இந்த மண்பாண்ட பொருட்கள் செய்வோம். இப்போ வாடிக்கையாளர் இந்த களிமண் சிலைகளை விரும்பி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கும் நீர்நிலைகளுக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை தயாரித்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது.
சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் மூலம் பெண் தொழில் முனைவோர் பெரிதும் பயன்பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புதுமை பெண்களை உருவாக்க வேண்டும் என்பதே மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் எண்ணமாக இருந்தது. திறமை வாய்ந்த பெண்களுக்கு யாரிடமிருந்தும் கருணை தேவையில்லை, சம வாய்ப்புகளே தேவை என்பதை நிரூபிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோரை அதிக அளவில் உருவாக்கிடும் வகையில் பிரதமரின் முத்ரா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடந்த ஓராண்டில் 4000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் 110 கோடி ரூபாய் வங்கிக் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த். Financial year, the last 4.5 months we have given more than 110 crores of Mudra loan disbursement. 4500 borrowersக்கு கொடுத்துருக்கோம். இந்த லோன் என்னன்னா entrepreneurs, especially women entrepreneurs encourage பண்ணா ஒரு family will become more stronger. So அந்த ஒரு ஃபோக்கஸில் we are encouraging women entrepreneurs. ஸோ ஏன்னா நேச்சுரலி அவங்களுக்கு தி ஹேபிட் ஆஃப் thrift இருக்கு, இந்த சேமிப்புக்கான அந்த ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ உமன் entrepreneur ஒரு பெரிய லெவலில் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டியைச் சேர்ந்த பட்டதாரி கோமதி மண் பாண்டங்கள் விற்பனை செய்து வருகிறார். தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கந்து வட்டிக்கு கடன் வாங்கி சிரமப்பட்டு வந்த இவருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. கடன் கேட்டு விண்ணப்பித்த 15 நாட்களில் கடன் கிடைத்ததாகவும், குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தன்னுடைய முயற்சியால் வருமானத்தை உருவாக்கி தருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் திருமதி கோமதி. நான் இந்த தொழில் 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போதைக்கு பேங்கில் தொழிலுக்காக லோன் கேட்டிருந்தேன். அவங்க முத்ரா லோன் மூலிமா நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பேங்க்கில். அது மூலிமா அப்ளிகேஷன் கொடுத்தேன். அவங்க ஒரு 15 நாளில் எனக்கு ஒரு சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் என்னுடைய பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நிறைய சரக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். அதை வச்சு நான் என்னுடைய வியாபாரத்தை நான் விருத்தி பண்ணியிருக்கேன். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயமே கல்விக்கான வாய்ப்பை பெறுகிறது. இதேபோன்று ஒரு பெண் பொருளாதார சுதந்திரத்துடன் தன்னிறைவு அடையும் போது அவர்களுடன் இணைந்து நாடும் தன்னிறைவு பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்பட அனைத்து துறைகளிலும் மகளிர் தங்களது சிறந்த எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான உணவு மற்றும் முறையான தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் மூலம் தட்டமை வராமல் தற்காத்துக் கொள்ளலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நிலக்கரி அமைச்சகம் சார்பில் கடந்த 5 ஆண்டுகளில் 5000 பேருக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக அதன் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உதயகிரி, ஹிமாகிரி ஆகிய 2 போர்க்கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புத்துறை செயல்பாடுகளின் புதிய சாதனை என்று அத்துறைக்கான அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.